அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் இருக்க மாஸ்டர் கடைக்கு தான் இங்கே நாங்கள் வந்திருந்தோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டின்னர் சாப்பிட்றதுக்காக தான் வந்து போயிருந்தோம். ஆம்பியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக வந்து இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் வந்து உட்காந்து சாப்பிடவே நீட்டாகவே இருந்துச்சு இடம்லாம். ஃபஸ்ட்டு நாங்களுடைய மெனு கார்டு வந்து பார்த்துருந்தோம், என்னென்ன டிஷ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுலேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். உங்களுடைய ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா பன் பரோட்டா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறமேட்டு வந்து தோசை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். தோசைக்கு வந்து சாம்பார், அப்புறம் ஒரு சட்னி வந்து கொடுத்துருந்தாங்க. பன் பரோட்டா பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து அவங்களுடைய சால்னா வந்து கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பன் பரோட்டாவும் சால்னாவும். தோசையும் சாம்பாரும் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் தான். நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய கொத்து பரோட்டா வந்து வாங்கி சாப்பிட்ருந்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு. ரொம்ப ஆயிலும் இல்லை, ரொம்ப ட்ரையாகவும் இல்லை. நல்லா கரெக்டாக வந்து மசாலாலாம் போட்டு ஓரளவுக்கு நல்லாவே வந்து செஞ்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சலூன் பரோட்டா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் எக்கில். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல. நிறையா வந்து ஆனியன் ஸ்டஃபிங் தான் வந்து இருந்துச்சு. ஆனியன்லாம் பார்த்திங்கன்னா சரியாக வதங்கவே இல்லை, அப்படியே போட்டு செஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி வந்து சாப்பிட்ருந்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக தான் இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டதில் பெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பன் பரோட்டாவும் அந்த சால்னாவும் தான். மற்றபடி வேறு எதுவுமே வந்து நல்லா இல்லை, ஆவரேஜாக தான் இருந்துச்சு. பாண்டிச்சேரியில் இருக்க மாஸ்டர் கடைக்கு நீங்கள் வந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தாக்கா பன் பரோட்டா அப்புறம் அவங்க கொடுக்குற சால்னா அதோட டிப் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.